வணக்கம். வாங்க டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கான பிப்ரவரி 14, 15 தேதிகளின் முக்கிய நடப்பு நிகழ்வுகளை வேகமா பார்த்துடலாம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். முதல்ல மாநில செய்திகள். முதல்ல நம்ம தமிழ்நாடு ஒரு முக்கியமான வீட்டு வசதி திட்டம் வந்திருக்கு. பேரை நோட் பண்ணிக்கோங்க. இந்த திட்டத்தின் கீழ 1,00,000 புது வீடு கட்ட போறாங்க. சரி, இதுக்கு எவ்வளவு செலவாகும்? மொத்தமா 3,500 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. ரொம்ப பெரிய தொகை. இதுல ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு வீட்டுக்கும் 3,00,000 ரூபாய். இத மறக்காதீங்க. அடுத்து கேரளாவுக்கு போலாம். அங்க ஒரு சூப்பரான சமூக பாதுகாப்பு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு மாதாந்திர பென்ஷன் திட்டம். எவ்வளவு தராங்க தெரியுமா? மாசத்துக்கு 1000 ரூபாய். இது ஒரு நல்ல சமூக பாதுகாப்பு முயற்சி இல்லையா? சரி, இப்ப தேசிய அளவுல டெக்னாலஜி மற்றும் பாதுகாப்பு செய்திகளை பாப்போம். யோசிச்சு பாருங்க, சட்டசபை வருகை பதிவுக்கு ஏஐ பயன்படுத்தின முதல் மாநிலம் எது? இது ஒரு நல்ல கேள்வி. பதில் ஆந்திர பிரதேசம். அவங்களோட பட்ஜெட் கூட்டத்துக்கு 9 ஏஐ கேமரா வச்சிருக்காங்க. நம்ம நாட்டின் பழமையான துணை ராணுவ படையான அசாம் ரைஃபிள்ஸ் ஒரு புது முயற்சி எடுத்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டோட கொம்பைனா இனத்துக்கும் இப்ப பயிற்சி கொடுக்கறாங்க. ரொம்ப பெருமையான விஷயம். ஓகே, இப்ப உலக அளவுல இந்தியா எங்க இருக்குன்னு பாப்போம். ஏஐ துறையில உலக அளவுல இந்தியாவுக்கு 3வது இடம். இது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். ஏன் தெரியுமா? நம்மளோட ஏஐ திறமை உலக சராசரியை விட 2.5 மடங்கு அதிகமாம். பாருங்க, கடந்த 5 வருஷத்துல சவுதி அரேபியால இருந்து தான் அதிகமான இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டிருக்காங்க. இஸ்ரோவோட அடுத்த டார்கெட்ஸ் பிஎஸ்எல்வி மறுபடியும் வருது, கூடவே வியோமித்ரா ரோபோவும். சரி, இப்போ ஒரு குயிக் ரிவிஷன். முக்கியமான பாயிண்ட்ஸை ஞாபகப்படுத்திக்கலாம் வாங்க. பிப்ரவரி 15 சர்வதேச குழந்தை பருவ புற்றுநோய் தினம். முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. உலக ஏஐ தரவரிசையில இந்தியாவுக்கு எத்தனாவது இடம்? ஆமா, 3வது இடம். அசாம் ரைஃபிள்ஸ்ல இப்போ நம்ம ஊரு நாயினம், அதுதான் கோம்பை. ஸ்டார்ட் அப் இந்தியா 2.0 திட்டம். இதுக்காக 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க. வியோமித்ரா மாதிரி ஏஐ எல்லாம் நிஜமா ஆகும்போது எதிர்கால அரசு அதிகாரிகளுக்கு என்னென்ன புது திறமைகள் தேவைப்படும் நினைக்கிறீங்க?